ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காட்ஜிலா vs காங்கோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர், அதாவது காட்ஜிலா vs காங்கோட செகண்ட் பார்ட் வரப்போகுதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த படம் பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மான்ஸ்டர் வர்ஸில் இருக்க எல்லா மூவிஸையும் பார்க்கணும், ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். ஸோ மான்ஸ்டர் வர்ஸில் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் காங் ஸ்கல் ஐலாண்ட், அதுக்கப்புறம் தான் காட்ஜிலா vs காங். ஸோ இந்த 4 படம் இருக்குது. அதில் கடைசியாக ரிலீஸ் ஆன காட்ஜிலா vs காங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட அந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனை பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த 3 படத்தையும் நம்ம ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பண்ண போகிறேன், ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனாக என்னென்னா, அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன மேஜரான விஷயங்களை சொல்லியிருக்காங்களோ, இந்த கதை எதை நோக்கி போக போகுது அப்படின்றத சொல்லி படத்தை மொத்தமாக சொல்லி முடிச்சிருவேன். அதுவே ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன்னா படத்தில் ஒரு சீனையும் ஒரு ஃப்ரேமையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறது கிடையாது, ஒன்லி ஸ்டோரியை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நீங்கள் பார்த்தாலே போதும், ஓகே இதுதான் கதை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காட்ஜிலா எக்ஸ் காங் நியூ எம்பையர் படத்தை பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கறதுக்கு சில பேருக்குலாம் பிடிக்காதுல்ல. ஸோ அதனால் இந்த ஸ்டோரியை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த ஸ்டோரி வீடியோஸை மட்டும் அவங்க பார்த்துட்டு போனால் கூட அந்த படம் பார்த்தா அவங்களுக்கு பெட்டராக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 4 படங்களை தாண்டி இந்த மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்திருந்தது. பட் அந்த சீரிஸை நானே இன்னும் செக் பண்ணல. சப்போஸ் அதில் காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையருக்கான ஏதாவது ஒரு சின்ன லீடு கொடுத்துருந்தாங்கன்னா கூட நான் அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவாக கவர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம காட்ஜிலா vs காங் படத்தோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வேணால் அந்த 3 மான்ஸ்டர் வர்ஸ் மூவிஸை பார்த்து முடிச்சுட்டு, அதாவது ஸ்டோரியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த சீரீஸில் என்ன கதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ போட முடியும்னு நினைக்கிறேன், பார்ப்போம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த காட்ஜிலா vs காங்கோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம காங்கை ஸ்கல் ஐலாண்டில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் ஸ்கல் ஐலாண்ட்லேயே அவரை ஒரு கண்டாமினேட்டட் ஜோனில் இந்த மொனார்க் வச்சுருக்காங்க. எதுக்காக மொனார்க் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்குக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்றதுக்காக தான். காங் ஸ்கல் ஐலாண்டில் இருந்தாலே அவருக்கு பாதுகாப்பு தானே, அதை தாண்டி எதுக்கு மொனார்க் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸாக இருக்கிறதே காட்ஜிலா தான். ஸோ காட்ஜிலாவை எதிர்த்த எல்லா டைட்டன்ஸுமே செத்துருச்சு. அதுக்கு ஈக்குவலான ஒரு டைட்டன் அப்படின்னு யாருன்னு பார்த்தா அது காங் தான். ஸோ எங்கள் காட்ஜிலா காங்கையும் தேடி வந்து இந்த ஸ்கல் ஐலாண்டில் போட்டு தள்ளிட போகுது அப்படின்னு இந்த மொனார்க் பயந்து தான் காங்கை பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ காங்கும் ஒரு டைட்டன் தானே, அது செத்துட்டு போட்டோம் அப்படின்னு விட மாட்டாங்க மொனார்க். ஏன்னா காங் மனுஷங்களை பாதுகாக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த காங் இனத்திலேயே காங் மட்டும் தான் கடைசி ஆள். காட்ஜிலாவும் அப்படி தான். ஸோ காட்ஜிலாக்கு அதெல்லாம் தெரியாமல் காங் எங்கே போட்டு தள்ளிட போகுது அப்படின்றதுக்காக அந்த ஸ்கல் ஐலாண்ட்லேயே பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கல் ஐலாண்டை தாண்டி காங்குக்கு பாதுகாப்பான ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த மொனார்க் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பிகாஸ் இந்த காட்ஜிலாக்கும் காங்குக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே நிறைய ரைவல்ரி நடந்திருக்கு. ஸோ இப்போ காட்ஜிலா எதிர்க்க எந்த மான்ஸ்டர்ஸும் இல்லாததுனால எங்கள் காங்கை வந்து எதிர்த்துற போகுது அப்படின்றதுக்காக தான் இந்த மொனார்க் பார்த்திங்கன்னா நம்ம காங்கை பத்திரமா கண்டாமினேட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, எப்போவுமே கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம காங்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா அது ஒரே ஒரு பொண்ணால் தான் முடியும், அவள் தான் கயா. ஸோ அந்த கயா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐவி இனத்தோட மக்களோட கடைசி பொண்ணு தான் அந்த கயா. ஸோ ஐவி இன மக்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும், காங் ஸ்கல் ஐலாண்ட்லேயே காமிச்சிருப்பாங்க. அந்த ஐவி பழங்குடியினர் தான் பார்த்திங்கன்னா காங்கை வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க இனத்துல இந்த கயா பொண்ணு தான் கடைசியாக இருக்கா. ஸோ கயா பொண்ணு பேச்சை மட்டும்தான் இந்த காங் கேட்கும். ஸோ அவளோட ஹெல்ப் மூலயமா பார்த்திங்கன்னா இந்த மொனார்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம காங்கை இப்போ பத்திரமா பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. பட் காங்குக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதை பார்த்திங்கன்னா கயா மூலயமா அது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இதை மொனார்க்கும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மொனார்க்கில் பார்த்தீங்கன்னா ஐலின் இருக்காங்களே, அவங்களோட தலைமையில் தான் இந்த காங்கை பாதுகாத்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வேலை இப்போ என்னன்னா காங்கை பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சேஃபான இடத்த கண்டுபிடிக்கணும், அதுதான் இவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தடை செய்யப்பட்ட சில டைட்டன் ரிசர்ச்சை பார்த்திங்கன்னா அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க.
இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெர்னி அப்படின்ற ஒருத்தர், அதாவது இந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டர்லேயே வேலை செஞ்ச ஒருத்தர், இவங்க இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவரோட பாட்காஸ்ட் மூலயமா நிறைய மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காட்ஸிலா, காங் அந்த மாதிரி டைட்டன்ஸை அழிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் அவர்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை. ஸோ அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்களை பாட்காஸ்ட்டில் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ சில பேர் இதை நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. அதனால நம்ம எப்படியாவது எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பெர்னி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டரில் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பெர்னி சொல்லியிருப்பார்ல, அது நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம காட்ஸிலா வந்து அந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டரை அழிச்சிடும். ஸோ இதை பார்த்துட்டு எல்லா நியூஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, காட்ஸிலா மனுஷங்களை காப்பாற்றிட்டு இருந்தது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அதுவும் ஒரு டைட்டன், அதுவும் ஒரு மான்ஸ்டர் தானே. ஸோ இப்போ அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் அது மனுஷங்களாம் காப்பாற்ற போகிறது கிடையாது. அந்த மான்ஸ்டரும் கிட்டத்தட்ட நம்ம மனுஷ இனத்தையும் அழிக்க போகுது அப்படின்னு எல்லா நியூஸ்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்கூடா அந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டரை அழிச்சதை நிறைய மக்களும் பார்த்துருக்காங்க. ஸோ மக்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு காட்ஸிலா மேலே. ஸோ காட்ஸிலா மனுஷனை காப்பாற்றுச்சு அப்படின்னு நினச்சா இப்போ அதுவே அழிச்சிடும் போல சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பெர்னிக்கு பார்த்தீங்கன்னா இது மேலே நம்பிக்கையே கிடையாது. அதாவது அந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டர் வேலை செஞ்சார்ல, அவர் தான் ஏதோ அந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டர் காட்ஸிலாக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டரை காட்ஸிலா வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்ற விஷயத்த அவர் பாட்காஸ்ட்டை சொல்லும் போது அதை மேடி அப்படின்ற ஒருத்தி கேட்குறான். ஸோ அந்த மேடியை நீங்கள் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ மேடிக்கு தெரியும் காட்ஸிலாவை பற்றி. ஸோ காட்ஸிலா வந்து பூமியில் எந்த ஒரு விஷயமும் பேலன்ஸாக இல்லை, பூமியை வந்து ஏதோ ஒரு விஷயம் அழிக்கிறதுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது ஹைபர்னேஷன்லேருந்து வெளியே வந்து அது எந்த விஷயம் பூமியை அழிக்க வருதோ இல்லை நேச்சரை கெடுக்க வருதோ அந்த விஷயத்தை எதிர்த்து சண்டை போடும். ஸோ ஒன்றும் காட்ஸில் சும்மாலாம் யாரையும் அட்டாக் பண்ணாது, ஏதாவது ஒரு காரணமாக தான் அட்டாக் பண்ணும். ஒன்று அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது அழிச்சிடும். அப்படி இல்லைனா இந்த பூமிக்கும் இந்த நேச்சருக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது அழிக்கும். ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயம், அதாவது காட்ஸிலாக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் தான் இந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் அது கரெக்டாக அழிக்க வந்திருக்கு அப்படின்றத இந்த மேடியும் கண்டுபிடிச்சிட்றா. ஸோ மேடியும் பார்த்திங்கன்னா இந்த பெர்னி பேச்சை நம்ப ஆரம்பிக்கிறா. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காட்ஸிலா வந்து இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதுனால அது மக்களை அட்டாக் பண்ண போகுது, ஸோ காட்ஸிலா கெட்டதாக மாறிடுச்சு அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நேத்தன் அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஸோ இந்த நேத்தன் அப்படின்றவர் யாருன்னா, ஹாலோ எர்த் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஒரு புக்காக எழுதினவர். ஸோ ஹாலோ எர்த் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஹாலோ எர்த் என்னென்னா, நம்ம பூமிக்கு நடுவில் இருக்க ஒரு கிரகம் தான் அது. ஸோ பூமிக்கு நடுவில் ஒரு கிரகம் இருக்குது. ஸோ அந்த கிரகத்தில் தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்குள்ளே நம்மளால் நார்மலாலாம் போயிடவே முடியாது. ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் நினச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மான்ஸ்டர்ஸுக்கு தான் அந்த இடத்துக்குள்ளே எப்படி போகணுன்றதே தெரியும். ஸோ ஏகப்பட்ட ரேடியேஷன் இருக்குது. ஸோ இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷனை சாப்பிட்டு தான் வருது. எஸ்பெஷலி காட்ஸிலா கூட ரேடியேஷனை சாப்பிட்டு தான் வருது. ஸோ அந்த மாதிரி ரேடியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே தான் கிடைக்கும். ஸோ இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே போயிட்டு வருது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் அதை சயின்டிஃபிக்கலாக யாருமே நம்பலை. பிகாஸ் அதுக்கு ப்ரூஃப்ன்றது எதுவுமே கிடையாது. பிகாஸ் அந்த ஹாலோ எர்த்துக்கு எப்படி போகணும்னு கூட இந்த மனுஷங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த நேத்தன் பார்த்தீங்கன்னா அது ஒரு புக்காக எழுதியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே வெக்ஸாக உட்காந்துட்டு இருக்காரு. பிகாஸ் இந்த ஹாலோ எர்த்தை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. அதாவது ஹாலோ எர்த்துக்குள்ளே போகணும்னு ட்ரை பண்ணி இறந்துருப்பாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெக்ஸாக உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டரோட ஃபவுண்டரான வால்டர் வந்து நம்ம நேத்தனை மீட் பண்ணுறாரு. ஸோ நேத்தன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஹாலோ எர்த் இருக்கிறத நம்புகிறோம். ஸோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப்பை பண்ணணும். ஸோ ஹாலோ எர்த்துக்குள்ளே ஏகப்பட்ட ரேடியேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ரேடியேஷன் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த காட்ஸிலா கெட்டதாக மாறிடுச்சுல்ல, ஸோ அதை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நேத்தனோட மண்டையை நல்லா பிரைன் வாஷ் பண்ணிடுறாங்க. ஸோ நேத்தனுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவருக்கு தேவைப்படுத்தே இருந்தது. அதாவது ஹாலோ எர்த் அப்படின்றத இருக்கிறத யாராவது ஒருத்தவங்க நம்பணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார், நினச்சிட்டு இருந்தார். ஸோ இப்போ அந்த ஏபெக்ஸோட ஃபவுண்டரே வந்து நான் ஹாலோ எர்த் இருக்கிறத நம்புகிறேன், உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு சொன்னதுனால இவர் ரொம்பவே குஷியாகிடுறாரு. பட் அந்த ஏபெக்ஸோட ஃபவுண்டர் வால்டர் இருக்கார்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளானோட தான் நேத்தன்கிட்ட வந்திருக்கான். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போக போக பாருங்கள். அவன் என்ன இப்போ பண்ணுறான்னா, அவன் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ரிசர்ச்சுக்கு ஹாலோ எர்த்லேருந்து ரேடியேஷன் வேணும். ஸோ அந்த ரேடியேஷன் கிடைச்சா மட்டும்தான் காட்ஸிலாவை அழிக்க முடியும்
அப்படின்றது தான் இவனோட எண்ணம். அதனால தான் நேத்தன் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஸோ நேத்தனும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த ஹாலோ எர்த்துக்கு எனக்கும் எப்படி போகணும்னு தெரியாது, ஆனால் எனக்கு கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த நேத்தன் என்ன பண்ணுறான்னா அவனோட ஃப்ரெண்டான ஐலினை போய் மீட் பண்ணுறான். அதாவது ஐலின் யார் தெரியும்ல, மொனார்க்கில் நம்ம காங்கை பாதுகாத்துட்டு இருக்காளே அவ தான். ஸோ அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி காங்கோட ஹெல்ப் எனக்கு வேணும், ஏன்னா ஒரு டைட்டனுக்கு தான் இன்னொரு டைட்டன் எங்கே இருக்குது, எங்கே போக முடியும் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அந்த ஹாலோ எர்த்துக்கு போகிற வழி ஒருவேளை நம்ம காங்குக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஹாலோ எர்த்துக்கு போகிற வழியை காங் கிட்ட கேட்டு நம்மளும் அதை பின்தொடர்ந்து போனால் நமக்கு காட்ஸிலாவை கொள்றதுக்கான ரேடியேஷன் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம காங்கை அதே இடத்துல விட்டுட்டும் வரலாம். பிகாஸ் காங்குக்கு இப்போ நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்த தேடிட்டு இருக்கீங்களே, ஸோ நான் சொல்கிற ஐடியாவை கொஞ்சமாச்சு ஏற்றுக்கோ அப்படின்னு நம்ம நேத்தன் பார்த்திங்கன்னா நம்ம ஐலினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஐலினும் பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. பிகாஸ் இப்போ காங்குக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நேத்தனோட அந்த ஐடியாலஜிக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏபெக்ஸ் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, அவங்க ஒரு டீமு அனுப்புகிறாங்க. அது கூட நம்ம நேத்தனும் போகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொனார்க்கை சேர்ந்த நம்ம ஐலின் மொனார்க்கோட கொஞ்சம் டீமும் நம்ம காங்கை கப்பல் வழியாக கூட்டிகிட்டு அண்டார்டிகாவுக்கு போகிறாங்க. பிகாஸ் அண்டார்டிகாவில் ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே போகிறதுக்கான வழி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அண்டார்டிகாவை தாண்டி போனோன்னா அது பக்கத்தில் இருக்க அந்த பசிபிக் ஓஷன்லாம் அவங்க சுற்றிட்டு தான் போகணும். பட் பசிபிக் ஓஷனை இவங்க தாண்டணும்னா அந்த இடத்துல காட்ஸிலா ஒருவேளை இருந்தால் நம்ம காங்கை அதை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் காட்ஸிலா இல்லாத வழியாக பார்த்து இவங்க சுற்றிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம காட்ஸிலா பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம காங்கை மோப்ப முடிச்சிடுது. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸிலா நம்ம காங் இருக்க அந்த இடத்துக்கு வந்து அந்த போட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் பண்ணுது. ஸோ ஏதோ ஒரு டைட்டன் இங்கே இருக்குது அப்படின்றத காங்கும் புரிஞ்சுக்கிட்டு அந்த காட்ஸிலாவை எழுப்பும் போது காட்ஸிலா வந்து நம்ம காங்கை அட்டாக் பண்ணுது. நம்ம காங்கும் பார்த்திங்கன்னா காட்ஸிலாவை அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு சண்டையில் யாராவது ஒருத்தவங்க கிவ் அப் பண்ணால் மட்டும்தான் இவங்க இந்த மனுஷங்களாம் உயிர் தப்பிக்க முடியும். ஸோ நம்ம காட்ஸிலாவை பார்த்திங்கன்னா நம்ம காங் புரட்டி எடுக்கும் போது நம்ம காங்கை பார்த்திங்கன்னா காட்ஸிலா என்ன பண்ணியிருந்தா ஈஸியாக தண்ணிக்குள்ளே போய் டிஃபீட் பண்ணிடுது. ஸோ உயிர் தப்பிச்சா போதுதான் சொல்லிட்டு காங்கோ வெளியே வந்து பெருமூச்சு விட்டுருதா. அதுக்கப்புறமா காட்ஸிலா வந்து இவ்வளோதான் இவன் பவர் போல இருக்குது, ஸோ நம்ம தேடி வந்தால் இவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு காட்ஸிலாவும் அங்கே வந்து கிளம்பிடுது. பிகாஸ் காட்ஸிலா தேடி வந்தது இந்த ஏபெக்ஸ் நிறுவனம் ஏதோ காட்ஸிலாக்கு எதிராக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது இந்த பூமியை அழிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அது என்னன்னு தான் காட்ஸிலா தேடி வந்திருக்கு. பட் நடுவில் காங் இருந்ததுனால காங்கு தான் அந்த கெட்ட விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காங் அட்டாக் பண்ணிச்சு. பட் காங்கை மறுபடியும் டிஃபீட் பண்ண முடியல. ஸோ அதனால் காட்ஸிலா பார்த்திங்கன்னா நம்ம காங்கை விட்டுட்டு அப்படியே போயிடுது. ஸோ நம்ம காங்கும் பார்த்திங்கன்னா இப்போ உயிர் பொழைச்சா போதுன்ற மாதிரி தான் படுத்துட்ருக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மொனார்க் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காங்கை பார்த்திங்கன்னா சேஃபாக அண்டார்டிகாவுக்கு இட்டுட்டு வந்துடுறாங்க. இட்டுட்டு வந்து கரெக்டாக ஹாலோ எர்த் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கும் போது காங் ஹாலோ எர்த்தை கண்டுபிடிச்சிது. அதாவது அண்டார்டிகாவிலேருந்து ஹாலோ எர்த்துக்கு எப்படி போகணுன்றதை கண்டுபிடிச்சிடுது. இந்த ஐலின் அதுக்கப்புறமா நம்ம நேத்தன்லாம் இருக்காங்களே, ஸோ நேத்தன் கூடவே வந்து அந்த மொனார்க் அதுக்கப்புறமா அந்த ஏபெக்ஸ் டீமும் பார்த்திங்கன்னா அந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே ஒரு சேஃப்டியான ஒரு மிஷின் மூலயமா போகிறாங்க. பிகாஸ் நார்மலாக அதுக்குள்ளே போக முடியவே முடியாது, ஏகப்பட்ட ரேடியேஷன் இருக்குது, அந்த ரேடியேஷனே அவங்களுக்கு கொண்டுடும். ஸோ அதனால் ஏபெக்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு மிஷின் மூலயமா அந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே போகிறாங்க. அந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம காங் இனமே வாழ்ந்ததுக்கான சில அடையாளங்கள் அங்கே இருக்குது. ஸோ காலங்காலமாக இந்த காட்ஸிலாக்கும் காங்குக்கும் ஏகப்பட்ட போர்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி பல கல்வெட்டுகளில் அங்கே இருக்குது. அதை நம்ம காங்கும் பார்க்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய த்ரோனில் போய் அது உட்காருது. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த காங்கை காட்ஸிலா பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ண முடியாமல் காங் கிட்ட காட்ஸிலா தோற்று போன மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே இருக்குது பெயிண்டிங்ஸ்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏபெக்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அந்த ஹாலோ எர்த்லேருந்து ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஏபெக்ஸ் நிறுவனத்துக்கே அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை மொனார்க் பார்த்துட்டு தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த ரேடியேஷன் நீங்கள் வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது பெரிய ஆபத்தில் போய் முடியும்னு சொல்லும் போது மொனார்க்கை ஏபெக்ஸ் நிறுவனமே தடுக்கிறாங்க. ஸோ மொனார்க் தான் நம்மளை பாதுகாத்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்றது காங்குக்கு தெரியும். அதனால் அந்த ஏபெக்ஸ் நிறுவனத்தையே நம்ம காங் பார்த்திங்கன்னா அடிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலவரமாகவே ஆகிடுது. ஸோ இங்கே இவங்க ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுறதை பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸிலா சர்ஃபேஸ் எர்த்லேருந்து கண்டுபிடிச்சிருது. அதாவது ஹாலோ எர்த்தில் இந்த மாதிரி ஏதோ ரேடியேஷனை இவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அழிக்கிறதுக்காக அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஹாங்காங்க்கு வருது. ஏன்னா ஹாங்காங்கில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஏபெக்ஸோட இன்னொரு நிறுவனம் இருக்குது. ஸோ இவங்க இந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹாங்காங்கு தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக ஹாங்காங்கு வந்து அந்த இடத்த போய் தம்சம் பண்ணலாம் போகும்போது கரெக்டாக அது சென்ஸ் ஆகி என்ன பண்ணுதுன்னா ஹாலோ எர்த்துக்கு டேரெக்டாக அதோட அட்டாமிக் பிரெத்தை விடுது. கரெக்டாக நம்ம காங் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அட்டாமிக் பிரெத் வந்து விழுந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டையாயிடுது.
அந்த ஓட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம காங் இருக்கார்ல, அவர் எக்ரி குதிச்சு நம்ம காட்ஸிலாவை அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாரு. ஸோ நம்ம காட்ஸிலாவும் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த காங்கு வந்து நம்ம நல்லவன் தான் நினச்சோம், ஆனால் பின்னாடி நடக்கிற பல விஷயங்களுக்கு, நம்மளை அழிக்கிற விஷயங்களுக்கு இவங்க ஒரு காரணமாக இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம காங் கூட நம்ம காட்ஸிலா சண்டைக்கு போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே காட்ஸிலா கிட்டே நம்ம காங் அடி வாங்குச்சுல, அந்த கோவத்தில் நம்ம காங்கும் பார்த்திங்கன்னா காட்ஸிலாவை அடிக்க போகுது. ஸோ 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம காங் காட்ஸிலாவை டேக் டவுன் பண்ணிடுறாரு. ஆனால் செகண்ட் ரவுண்டில் நம்ம காட்ஸிலா பார்த்திங்கன்னா ஏறி மிதிச்சு காங்கை கிட்டத்தட்ட கொல்ற ஸ்டேஜுக்கே போயிடுது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிடுது. பிகாஸ் காங்கை தாண்டியும் ஒரு வில்லன் இருக்கான் அப்படின்றத நம்ம காட்ஸிலா சென்ஸ் பண்ணிடுது. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பேர்னி இருக்கார்ல, இந்த பேர்னியும் மேடியும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து இந்த ஏபெக்ஸ் நிறுவனம் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டாக என்னன்னு பார்த்தா இந்த ஏபெக்ஸ் நிறுவனம் இந்த காட்ஸிலாவை அழிக்கிறதுக்காக மெக்கா காட்ஸிலா அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெக்கா காட்ஸிலாவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இந்த காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் நம்ம காட்ஸிலா கிங் கிடோராவை டிஃபீட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதோட ஒரு ஸ்கல்லை எடுத்துகிட்டு வந்து அதோட மைண்ட் கண்ட்ரோல் மூலயமா அந்த மெகா காட்ஸிலாவை ஆக்டிவேட் பண்ண பார்த்துருக்காங்க. பட் இவங்களுக்கு எனர்ஜி சோர்ஸ் தேவைப்படுது. ஸோ நார்மல் எனர்ஜி சோர்ஸை கொடுத்துலாம் நம்ம காட்ஸிலாவை இந்த மெகா காட்ஸிலா வச்சு டிஃபீட் பண்ண முடியாது. அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏபெக்ஸ் நிறுவனம் நம்ம நேத்தன்கிட்ட நைஸாக பேசி கரெக்டாக அந்த ஏபெக்ஸ் நிறுவனம் ஹாலோ எர்த்துக்கு போயிட்டு ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க மொனார்க்கோட உதவி மூலயமா. பட் இது மொனார்க்குக்கே தெரியாது, அப்புறமா ஏமாற்றிருப்பாங்க. ஸோ அந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி தான் இப்போ மெகா காட்ஸிலாக்கு இவங்க பவரை கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா பேர்னியும் மேடியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதை அவங்க தடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஏபெக்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்கள பிடிச்சி வச்சிடுறாங்க. இப்போ மெகா காட்ஸிலாவை பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த ஏபெக்ஸ் நிறுவனத்தோட ஓனர் வால்டர் இருக்கான்ல, அவனுக்கு என்ன எண்ணம்னா, காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் நம்ம காட்ஸிலா பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைட்டன்ஸை அழிச்சு அதுதான் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸாக இருந்ததில்ல, ஒரு மிகப்பெரிய டைட்டனா. ஸோ அந்த மாதிரி அந்த டைட்டன் இருக்கக்கூடாது, மனுஷங்க தான் இதுங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது காட்ஸிலா அப்புறம் காங்குன்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளையும் மனுஷங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு விலங்கை உருவாக்குறேன், அதாவது நான் ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு தான் இவன் வந்து ஹாலோ எர்த்லேருந்து ரேடியேஷனை கலெக்ட் பண்ணி மெகா காட்ஸிலா உருவாக்கியிருக்கான். பட் மெகா காட்ஸிலாவை இவன் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது இவனுக்கே ஆப்போசிட் ஆகி மெகா காட்ஸிலாவோட மண்டையில் வந்து கிங் கிடோராவோட அந்த மைண்ட் கண்ட்ரோல் தானே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா, மெகா காட்ஸிலா தானாகவே ஆக்டிவேட் ஆகி இந்த வால்டரையும் போட்டு தள்ளிடுது. ஸோ இப்போ மெகா காட்ஸிலா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இப்போ மெகா காட்ஸிலா என்ன பண்ணுதுன்னா காட்ஸிலாவை போய் டிஃபீட் பண்ண போகுது. ஸோ நம்ம காட்ஸிலாவும் கண்டுபிடிச்சிது. ஸோ ஓகே, இதுதான் மெயின் கேரக்டர், இந்த மெகா காட்ஸிலாவை போட்டு தள்ளினா தான் சர்ஃபேஸ் எர்த்தும் சரி ஹாலோ எர்த்தும் சரி பேலன்ஸ்டாக இருக்கும். இது வந்து இந்த பூமியை அழிக்க வந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம காட்ஸிலாவை பார்த்திங்கன்னா மெகா காட்ஸிலா அழிக்க போகுது. பிகாஸ் அதை அழிச்சா மட்டும்தான் காட்ஸிலாவால் உயிரோடு இருக்க முடியும். ஸோ பயங்கரமான சண்டை நடக்குது. பட் மெகா காட்ஸிலா பார்த்திங்கன்னா பயங்கரமாக டஃப் கொடுத்து நம்ம கிட்டத்தட்ட காட்ஸிலாவை கொல்ற ஸ்டேஜ்க்கே போயிடுது. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா காங் பார்த்திங்கன்னா படுத்து கிடக்குறாருல, ஸோ காங் கிட்ட வந்து நம்ம கயா இருக்கால, அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட எதிரி வந்து காட்ஸிலா கிடையாது, அந்த மெக்கா காட்ஸிலா தான், ஸோ என்னை நம்புன்னு சொல்லிட்டு சைக்கை மூலியமாக பேசும்போது நம்ம காங்கும் புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே, 2 பேருமே இந்த பூமியை பேலன்ஸ் பண்ணுறது தான் இருக்கும், அந்த 3ஆவதான மெக்கா காட்ஸிலாவை தான் நம்ம போய் அழிக்கணும்னு சொல்லிட்டு காட்ஸிலாக்கு ஹெல்ப்பாக பார்த்திங்கன்னா நம்ம காங்கு ஒத்தையாக போயிட்டு மெக்கா காட்ஸிலாவை டிஃபீட் பண்ணுது. ஸோ காட்ஸிலாவை மெக்கா காட்ஸிலா கொல்ல போகும்போது கரெக்டாக நம்ம காங் வந்து காட்ஸிலாவை காப்பாற்றி மெக்கா காட்ஸிலாவை மொத்தமாகவே அழிச்சிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலா மறுபடியும் நம்ம காங் கிட்ட சண்டைக்கு வரலான்னு பார்க்கும்போது அது என்ன யோசிச்சதோ தெரியல, மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா கடற்குள்ளே போயிடுது. ஸோ நம்ம காங்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கா காட்ஸிலாவை அழிச்சிட்டோம், எப்படியோ நமக்கு ஒரு வழியாக நிம்மதி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காங் பார்த்திங்கன்னா அந்த ஹாலோ எர்த்துக்கு போகுது. பிகாஸ் ஹாலோ எர்த்தில் இப்போ அது ஒரு கிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொனார்க் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காங்கை மறுபடியும் ஹாலோ எர்த்துக்கே போய் விட்டுடுறாங்க. ஸோ அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்ஸிலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் எல்லா மான்ஸ்டர்ஸையுமே அழித்து அது ஒரு ஆல்ஃபா கிங்காக மாறிடும். ஸோ அதை எதுக்கிறதுக்கு எந்த ஒரு மான்ஸ்டர்ஸுமே கிடையாது எக்ஸப்ட் நம்ம காங் மட்டும்தான். ஸோ ஒருவேளை நம்ம காங்கை வந்து காட்ஸிலா அழிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காங் இனத்தில் காங்கே அழிஞ்சு போயிடும்ல. ஸோ அதுக்காக மொனார்க் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கை ஹாலோ எர்த்துக்குள்ளேயே பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. பட் காட்ஸிலா பார்த்திங்கன்னா புதுசாக வெளியே வந்து நகரத்தை அழிக்க ஆரம்பிக்குது. அது எதுக்காகனா, இந்த ஏபெக்ஸ் நிறுவனம் காட்ஸிலாவை அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை காட்ஸிலா கண்டுபிடிச்சதுனால தான் அந்த ஏபெக்ஸை முதல்ல குறி வச்சு அவங்கள அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம காங் வந்து காட்ஸிலா வந்து ஏதோ வந்து உலகத்தை அழிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காங் வந்து காட்ஸிலா கூட சண்டைக்கு போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏபெக்ஸ் நிறுவனத்தை தடுக்க போகும்போதெல்லாம் இந்த காங் வந்து நம்மளை ஏன் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கை காட்ஸிலா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இவனும் இந்த உலகத்தை அழிக்க வந்தவனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம காட்ஸிலாவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காங் கிட்ட சண்டைக்கு போகும். அண்ட் அதுக்கப்புறமா தான் மெக்கா காட்ஸிலான்றதை ஒன்று உருவாக்கி
இவங்க 2 பேர் கதையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏபெக்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காட்ஸிலாவும் காங்கும் ஒன்றா சேர்ந்து அந்த மெகா காட்ஸிலாவை பொழந்து கட்டி இதுங்க 2மே ஆல்ஃபா மான்ஸ்டர்ஸாக இருந்த மாதிரி தான் இந்த கதையை சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் காட்ஸிலா வர்சஸ் காங்கில் சொன்ன கதையே. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சிருப்பேன். இதுக்கப்புறமா எந்த ஒரு படமும் வரல. அந்த லெகசி ஆஃப் மான்ஸ்டர் சீரிஸை நான் செக் பண்ணிவிட்டு அது என்னென்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த காங் ஸ்கல் ஐலாண்ட் காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அந்த படத்தையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நம்ம இந்த மான்ஸ்டர் வேர்ஸில் இருக்க மூவிஸை பார்த்து முடிக்க முடியுதா பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் அந்த படம் வரதுக்குள்ளே மீதி இருக்க எல்லா மான்ஸ்டர் வேர்ஸ் மூவிஸையும் நான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடுறேன். ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, வெறும் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு படத்துக்கு போனாலே போதும், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனையும் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒன்லி என்ன ஸ்டோரி அப்படின்றத முழுசாக சொல்லி முடிச்சிடுவேன், அவ்வளோதான். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா மூவிஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான மூவியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இடுப்புல தூக்கி வச்சுட்டு வர குழந்தைங்க நினைச்சியா அவனுங்கள கொலகார பசங்க.